சவுக்கு சங்கர் அவர் மட்டும் வந்து ஏன் குறிவைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அவர் வந்து தொடர்ந்து ஊழலுக்கு எதிராக பேசுகிறார். அதே போல் அதிகாரத்துக்கு எதிராக பேசுகிறார். அதுக்கப்புறம் அந்த பியூரோக்ரசி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஊடகமும் எந்த ஒரு பத்திரிகையாளரும் வந்து இல்லை அரசியல் கட்சி தலைவர்களே வந்து பேச தயங்குவாங்க அதிகாரிகளை பற்றி. அதெல்லாம் அவர் பேசுகிறார், அது யாருமே பேசலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரசியல் கட்சியை பற்றி பேசினா, அதே போல் அதிகாரிகளை பற்றி பேசினா இதான் நிலமை அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கைது பண்ணிருக்காங்க. நான் அவர் கூட வந்து பணியாற்றிருக்கேன், எல்லாருக்குமே தெரியும், அவர் கூட பணியாற்றிருக்கேன். ஸோ அவர் லைக் எப்படி சொல்கிறது, அவருடைய சோபமே என்னென்னா, நான் வந்து உண்மையை தான் பேசுகிறேன், இல்லாத தான் எதுவும் பேசலை, அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாரு. சரி, திமுக ஆட்சியில் எப்பயுமே ஏன் கைது செய்யப்படுறாரு? எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து முதல்ல வந்து 2008 வந்து இதே திமுக ஆட்சியில் தான் வந்து கைது செய்யப்பட்டார். அப்போ வந்து ஏதோ ஒரு ஃபைலை வந்து வெளியிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது கலைஞர் முதல்வராக இருக்கும்பொழுது கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு வந்து ஒரு 10 வருடம் அதிமுக ஆட்சி. அந்த 10 வருடங்களில் வந்து அதிமுகவை பற்றி மிக கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிறார். மிக கடுமையாகனா எந்த அளவுக்குனா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியும், அதே போல் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றியும், அதே போல் சசிகலா அவர்களை பற்றியும், ஓபிஎஸ் அவர்களை பற்றியும் மிக 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 கடுமையாக. இப்போ வந்து திமுகவை விமர்சனம் செய்ததெல்லாம் சும்மா இல்லை, சும்மா அப்போது அதிமுக டைமில் வந்து மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கார்.